இன்னைக்கு நாம நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி இந்த ஜாப்பனீஸ் மூவிக்கான செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பேரலலா நம்ம சேனல்ல பாய்ஸ் ஓர் ஃபிளார் சீரிஸ்க்கான செகண்ட் சீசனுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா, போன பார்ட்ல ஹை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த நம்ம பசங்க எல்லாருமே ப்ரமோட் ஆகி இப்ப யூனிவர்சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆனதும் சீனியர்ஸ் எல்லாம் எங்க கிளப்ல வந்து சேர்ந்துக்கங்கன்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி வாண்டடா கூப்பிடுறாங்க. இப்பதானே யூனிவர்சிட்டிக்குள்ள வந்திருக்கோம், ஸோ பொறுமையா இருந்து பார்த்துட்டு ஹீரோ எந்த கிளப்ல சேர்றானோ அதே கிளப்ல தான் நான் சேர போறேன்னு ஹீரோயின் சொல்ல, ஆட என்னடி ரொம்ப சீன் போடுற, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நீயும் ஹீரோவும் ஒரே வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கீங்க, அப்படி இருக்காச்சு அவனை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதான்னு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க. அந்த கொடுமையை ஏண்டி கேட்குற, என்னதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் இது வரைக்கும் அவ்வளோவா எதுவும் பேசினது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினை ரொம்ப நேரமா யாரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அது யாரா இருக்குங்கிறத தேடி பார்க்குறாங்க. பட் கண்டுபிடிக்க முடியாததுனால ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட படிச்ச எல்லா பசங்களும் அதே கிளாஸ்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தியுமே இருப்பா. நீங்க போன வருஷம் தானே இங்க ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தீங்க, இப்ப எதுக்காக திரும்ப ஃபர்ஸ்ட் இயர்லயே உட்கார்ந்துருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, போன வருஷம் சில பல தடைகள்னால என்னால ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியல, அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே கண்டினியூ பண்றேன்னு அந்த ரிலேட்டிவ் பொண்ணு ரிப்ளை பண்ணிடுறா. தென் ப்ரொஃபசர் கிளாஸ்க்குள்ள வந்ததுமே, கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஆவரேஜான மார்க் எடுத்ததுனால தான் இந்த ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிருப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதுக்குன்னு இந்த டிபார்ட்மெண்ட்டோட அருமை தெரியாம குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. ஒருவேளை கம்மியான மார்க் வாங்கினீங்கன்னா அவ்வளோதான், எல்லாரையுமே தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன்னு மிரட்டவும், பாவம் ஃபர்ஸ்ட் டே வந்ததுமே பசங்கெல்லாம் லைட்டா பயந்துடுறாங்க. என்னடி நம்ம எல்லாரும் எஃப் கிளாஸ்ல படிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்ததும் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து சந்தோஷமா காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று செட்டில் ஆகலான்னு பார்த்தா, யூனிவர்சிட்டிக்குள்ள வந்த முதல் நாளே வாத்தியார் இப்படி நம்மள பயமுறுத்தி விட்டுட்டாரேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேனிக் ஆகவும், சரி வாங்க ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எல்லாரையும் கேஃபிடேரியாவுக்கு கூட்டிட்டு போறா. அப்புறம் நீயும் உன்னோட ஆளு ஹீரோவும் ஒரே வீட்டில் இருந்துட்டு இருக்கீங்க, சம்மர் ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் நடக்கல, பட் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு நானும் ஹீரோவும் கிஸ் பண்ணிக்கிட்டோன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன கிஸ் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சத்தமா கத்திரவும் சுத்தி இருந்துட்டு இருக்க எல்லாருமே நம்ம ஆளுங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. கட் பண்ணா அதே யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவை ஸ்பை பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. என்னதான் அவளுக்கு இதுல பெருசா உடன்பாடு இல்லைனாலும் ஹீரோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் எப்படி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹீரோவோட டிபார்ட்மெண்ட்டுக்குமே போறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் நீங்க காலேஜுக்கு வந்திருக்கீங்க, ஸோ எல்லாமே ஓகே தானா, இந்த கிளாஸ் டெஸ்க் பெஞ்சு லைட்டு போர்டு எல்லாமே கரெக்டா இருக்காங்கிறத பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல, இப்படி நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ கிளாஸ்மேட் ஒருத்தி, இது யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்லவும் பாவம் நம்ம ஹீரோயினோட ஃபேஸே வாடி போயிடுது. ஆமா ஆமா, இப்படிப்பட்ட ஒரு மொக்க மூஞ்செல்லாம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோயினை செமையா கலாய்ச்சிட்டு ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கேஃபிடேரியா போலாமான்னு கேட்கவும், இல்ல இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடவும் ஹீரோயின் பயங்கரமா குஷியாகி அந்த பொண்ணை பார்த்து, இந்த பல்பு உனக்கு தேவையாங்கிற மாதிரி நக்கலா சிரிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யூனிவர்சிட்டிக்கு போனதுனால இந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ண நம்ம ஆளுங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து ஹீரோயின் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்காக வராங்க. ஹீரோயினோட அப்பா இவ்வளோ சூப்பரா சமைச்சு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்துற அளவுக்கு திறமையா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல, எப்படி இதெல்லாம் நீ பண்ணன்னு ஹீரோவோட அப்பா கேட்க, பிகாஸ் சின்ன வயசுலயே என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டதுனால என் பொண்ணை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் என்கிட்ட வந்துச்சு, அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட விஷயம் சமையல் தான், ஸோ அதையே நான் என்னோட பேஷனா எடுத்துக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருக்கேன். ஆனா இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, என்னோட பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் சமைக்க வராதுன்னு ஹீரோயினோட அப்பா சொல்ல, அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ஹீரோயினை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், ஏன்னா அவ என் வீட்டுக்கு தானே வாக்கப்பட்டு வரப்போறான்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, ஹீரோயின் குஷி ஆகிடுறா. பட் ஹீரோயினோட அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாங்கண்ணே, ஹீரோயின் தாய் இல்லாத பிள்ளை, எனக்குமே பொம்பளை பிள்ளை இல்லைங்கிற ஒரு கவலை இருந்துட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோயின் கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிட்டானா நீங்க தனியா இருக்கணும், ஸோ இப்போ நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் ஒரே ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கணும்னா அதுக்கு உங்க பொண்ணான ஹீரோயின் எங்க பையனான ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட்டு வந்தாதான் முடியும்னு ஹீரோயினோட அம்மா சொல்ல, அடடே இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே, எனக்கு உன்னோட பொண்ணை என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லைன்னு ஹீரோவோட அப்பா சொல்ல,
இல்ல செல்லாது செல்லாது, இப்படி ஒரு மூளை இல்லாத மங்கி என்னோட அண்ணாக்கு ஒய்ஃபா வரத கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாதுன்னு ஹீரோவோட தம்பி சொல்ல, ஆமாண்டா தம்பி கரெக்ட், எனக்குமே இதுல விருப்பம் இல்ல. என்னைக்கு ஹீரோயின் அவ்வளவு கேவலமான ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாலோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்னு ஹீரோயினை எல்லாருக்கு முன்னாலையும் மொக்க பண்றது மட்டும் இல்லாம அந்த லெட்டர்ல அவ எழுதின எல்லா வார்த்தைகளையுமே மனப்பாடமா ஒப்பிக்கவும் ஹீரோயின் செம டென்ஷன் ஆகி, இப்ப நீ வாய மூட போறியா இல்லையான்னு கேட்டு கத்த, வாய மூடலன்னா என்ன பண்ணுவ, நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கிறது உண்மைதானேன்னு ஹீரோ கேட்டு கத்துறான். அப்போ நீ நிஜமாவே என்னோட பையனை லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு ஹீரோவோட அம்மா கேட்க, சொல்லு நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே சொல்லுன்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கவும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினுமே ஆமான்னு ஒத்துக்கிறா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினோட அப்பாக்கு அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல, ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்புறம் என்ன, தான் ஆசைப்பட்ட எல்லாமே ஒண்ணா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சந்தோஷப்படும் போது கண்டிப்பா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு ஒரு குரல் கேக்குது. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம யூகி, அதான் நம்ம ஹீரோயினோட பெஸ்டி இருந்தான்ல அவன். டே யூகி நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, நம்ம யூகி ஹீரோவோட ஃபேமிலியை பார்த்து, லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப் டு யூ, என்னோட பேரு தான் யூகி, நான் ஹீரோயினோட கிளாஸ்மேட்னு சொல்ல, ஏற்கனவே இங்க இருக்க ஒரு பைத்தியக்காரி பத்தாதுன்னு இப்ப நீ வேறையாடான்னு கேட்டு ஹீரோவோட தம்பி யூகியை கலாய்ச்சி விட்டுடுறான். ஐயோ டாடி இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்களேன்னு ஹீரோயின் கேட்கும் போதுதான், இந்த மாதிரி இந்த யூகிக்கு இருக்க என்ன கொஞ்சம் கூட ரிலாக்ஸா இருக்க விடாம எப்ப பாரு ராப்பகலா டெய்லி ஃபாலோ பண்ணி வந்து பார்ட் டைம் ஜாப் கேட்டுட்டேன்னா நானும் வேற வழி இல்லாம வேலை போட்டு கொடுத்துட்டேன்னு ஹீரோயினோட அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்களுக்கு விஷயம் புரியுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நேத்து உன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்த அந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது அவ பேரு யூகோ, நிஜமாவே ரொம்ப திறமையான பொண்ணு, நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவ ஜப்பான்லயே 5th பிளேஸ் வாங்கியிருக்கா, ஆளு பாக்குறதுக்கும் அழகா இருக்கா, அதே நேரம் பயங்கரமான புத்திசாலியாவும் இருக்கா, கண்டிப்பா அவளை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு பொறாமையா இருக்கும்ல. உண்மையை சொல்ல போகணும்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை என்னோட வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு ஹீரோ வர்ணிக்கவும் ஹீரோயினுக்கா செம காண்டாகி அடிவயிரெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டுல நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் நிறைய குவான்டிட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ செம காண்டாகி, எவன்டா இந்த காரியத்தை பண்ணதுன்னு கேட்டு கத்த, நான் தான் அதுன்னு குரல் கேக்குது. யாரா அதுன்னு பார்த்தா திரும்ப நம்ம யூகி. ஆடா யூகி கடங்காரா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டைமா இந்த யூனிவர்சிட்டியோட கேஃபிடேரியால வேலை பார்க்கறேன், நைட்டு மட்டும் உங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்ல பார்ட் டைமா வேலை பார்க்கறேன், அப்போதான் என்னால ரொம்ப சீக்கிரமா நிறைய காசு சம்பாதிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு உன்னையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்னு யூகி சொல்ல, சரிதான் போடா லூசு பயலேன்னு ஹீரோயின் திட்டிடுறா. பட் நம்ம ஹீரோ பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி, பரவாயில்ல மேன் உன்னோட விடாமுயற்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பொதுவா ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு நான் கேள்விதான் பட்டிருக்கேன், கண்டிப்பா அதை நான் பண்ண போறது இல்ல, பட் நீ பண்றேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, சோ நீ ஆசைப்படுற எல்லாமே உன்னோட வாழ்க்கையில நடந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். தென் அவனை ஒருத்தர் மீட் பண்ணி, என்னப்பா தம்பி நீ வர வர பிராக்டிஸ்க்கே கரெக்டா வரதில்ல, என்ன யூனிவர்சிட்டிக்குள்ள என்ட்ரானதும் டென்னிஸை விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டியா, அந்த மாதிரிலாம் உன்னை அவ்வளோ ஈஸியா நாங்க விட்டுற மாட்டோம், பிகாஸ் இந்த யூனிவர்சிட்டிலையுமே டென்னிஸ் கிளப்லாம் இருக்கு, ஒழுங்கா வந்து டென்னிஸ் கிளப்ல ஜாயின் பண்ணிடு, அப்போதான் ஒன்ன செய்திருக்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்க அந்த கிளப்புக்கு வருவாங்கன்னு கோச் சொல்லவும் நம்ம ஹீரோவுமே வேற வழி இல்லாம பேர் கொடுக்கறதுக்காக போறான். ஆனா இந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோ வேற எங்கேயோ போறான்னு நினைச்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணியே போகும்போதுதான் இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குல்ல அதுக்கான ஒரு பில்டிங்குள்ள ஹீரோ என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு, சரி ஹீரோ இந்த கிளப்ல தான் ஜாயின் பண்ண போறான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா உள்ள போன அடுத்த செகண்டே நான் இந்த கிளப்ல பேர் கொடுக்குறேன்னு சொல்ல, அங்க பார்த்தா ஒரே பசங்க மட்டும்தான் இருக்காங்க, ஏன்னா அது இந்த அனிமையெல்லாம் டெவலப் பண்ணுவாங்கல்ல மாங்கா அந்த மாதிரியான ஒரு கிளப்புங்கிறதுனால பெருசா பொண்ணுங்க இல்ல. ஈவன் அந்த கிளப்புக்குள்ள நம்ம ஹீரோவையுமே காணும், பாவம் நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுறா. வாவ் நாங்க இந்த கிளப் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு பொண்ணு கூட உள்ள வந்ததில்ல, பட் நீங்க இவ்வளவு ஆர்வத்தோட ரொம்ப சந்தோஷமா எங்க கிளப்ல ஜாயின் பண்ண வந்திருக்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு அந்த பசங்க எல்லாம் சொல்லவும், ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நான் ஒரு பையனை ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்தேன், பட் இப்ப அவனை இந்த ரூம்குள்ள காணும், எங்க போனான்னு ஹீரோயின் கேட்கும் போது அதோ அந்த ஜன்னல் வழியா தான் வெளியில போனான்னு இந்த பசங்க கை காட்டுறாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்க ஜன்னலுக்கு பின்னால நிக்கிற நம்ம ஹீரோ, என்னடி மாக்கா என்ன தானே ஃபாலோ பண்ணி வந்த, இப்ப நல்லா மாட்டிக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வசமா மாட்டி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இருந்தாலும் முயற்சியை கைவிடாம நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது அவன் டென்னிஸ் கிளப்ல ஜாயின் பண்ண போறாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நம்ம ஹீரோயினுமே அதே கிளப்ல ஜாயின் பண்ணிடுறா. டென்னிஸ்ங்கிற வார்த்தைக்கு கூட கரெக்டான ஸ்பெல்லிங் தெரியாத நீ எல்லாம் எதுக்கு இந்த கிளப்குள்ள வந்தன்னு ஹீரோ கேட்க, உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல, உன்னை சைட் அடிக்கிறதுக்காக உன்னை ரசிச்சு பாக்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னால யூகோன்னு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்கால அவளுமே இந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிடுறா. அப்புறம் அந்த டென்னிஸ் கிளப்போட பிரசிடென்டான ஹயாசி நம்ம பசங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணிட்டு அந்த கிளப்போட வைஸ் பிரசிடென்ட் அதாவது அசிஸ்டன்ட் கோச்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பதவியில இருக்கிற சூடோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க.
ஆக்சுவலாக அந்த சூடோ தான் நம்ம ஹீரோவை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி இந்த கிளப்ல சேர்ந்துக்க சொன்னதுமே. இந்த மாதிரி போன வருஷம் நம்ம யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நிறையவே அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் என்ட்ரு ஆகியிருக்க உங்கள் எல்லாரையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணி நேஷனல் லெவலில் ப்ளே பண்ண வைக்க போகிறோம். பிகாஸ் இப்போ நம்ம டீமில் போன வருஷம் ஜூனியர் டிவிஷனில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த நம்ம ஹீரோவும், உமன் டிவிஷனில் ஸ்டேட் செகண்ட் வந்த யூகோவும் நம்ம டீமில் இருக்காங்க. ஸோ நம்ம தைரியமாக களத்தில் இறங்கலாம், அதுக்கு நீங்களுமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு அந்த கோச் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ டென்னிஸில் எவ்வளோ பெரிய லெஜெண்டுங்கிறது ஹீரோயினுக்கு புரிய வருது. இதை வச்சு எப்படியாவது அவனை இம்ப்ரெஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக உடனே இந்த டென்னிஸ் ராக்கெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகவும் ஹீரோவோட அம்மா பார்த்துட்டு என்னம்மா கிளப்ல சேர்ந்திருக்கியான்னு கேட்க, ஆமாங்க ஆண்டி, நான் உங்க பையன் ஹீரோவை உஷார் பண்றதுக்காக தான் அந்த கிளப்ல ஜாயின் பண்ணேன்னு ஹீரோயின் சொல்ல, வாவ் சூப்பர்மா, உனக்கு ஒன்று தெரியுமா, சின்ன வயசுல நான் தான் ஹீரோக்கு டென்னிஸ் எப்படி விளையாடணுங்கிறதையே கற்றுக் கொடுத்தேன்னு ஹீரோவோட அம்மா சொல்லும்போது, ஓ சூப்பர், அப்ப எனக்குமே நீங்க கத்து தர முடியுமா, ப்ளீஸ் ஆண்டின்னு ஹீரோயின் கேட்கவும், ஓஎஸ் தாராளமா வாச்சலமேன்னு ஹீரோயினோட மாமியார் கூட்டிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா டென்னிஸ் கிளப்ல சேர்ந்திருக்க பசங்க எல்லாருக்குமே சூடோ மாஸ்டர் ட்ரைனிங் தர போறதா ஹயாசி மாஸ்டர் சொல்ல, நம்ம ஹீரோயின் ஏதோ சூடோ மாஸ்டர் சரியான டம்மி பீஸா இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஈஸியா நான் லெஃப்ட்ல தட்டி ரைட்ல தூக்கிடுவேன்னு சொல்லவும், உனக்கு இன்னும் அவரை பத்தி சரியா புரியலன்னு நினைக்கிறேன், பாக்குறதுக்கு வேணா சூடோ மாஸ்டர் கோமாளி மாதிரி இருக்கலாம், ஆனா பயங்கர திறமசாலி, கையில ஒரு தடவை டென்னிஸ் ராக்கெட் எடுத்துட்டாருன்னா சோலி முடிஞ்சு போச்சு, எல்லாரும் தெரிச்சு ஓடணும், அந்த அளவுக்கு ஒரு வெறிக்கொண்ட வேங்கையா மாதிரி விளையாடுவாருன்னு நம்ம ஹீரோ சொல்லி வாய மூடுறதுக்குள்ள புதுசா அந்த டென்னிஸ் கிளப்ல சேர்ந்திருந்த நிறைய பசங்க நம்ம சூடோ மாஸ்டரோட ஆக்ரோஷத்தை பார்த்து தாங்கிக்க முடியாம பயந்து அங்கேருந்து தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே செமையா பயந்துடுறா. நைஸா யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம சைலண்டா அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது சூடோ மாஸ்டர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு விளையாடுறதுக்காக ஃபீல்டுக்குள்ள கூப்பிடவும் வேற வழி இல்லாம அவளுமே போறா. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு சூடோ மாஸ்டர் சர்வீஸ் போட்ட 2 பால அடிக்காம அடி வாங்காம தப்பிச்சிடுற நம்ம ஹீரோயின் எப்படியாவது 3வது வர பால ஷார்ட்டா மாத்தணுங்கிற எய்ம்ல அப்படியே பொசிஷன்ல நிக்கும் போது சூடோ மாஸ்டர் ரொம்ப ஃபோர்ஸா சர்வீஸ் போட்ட அந்த பால் நம்ம ஹீரோயின் பேட்ல பட்டு பேட் நம்ம ஹீரோயின் மூக்குல பட்டு அவ அங்கேயே மட்டையாகிடுறா. இதனோட விளைவா அடுத்த நாள் காலேஜுக்கு மூக்குல பேண்டேஜ் எல்லாம் போட்டு வரத பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் செமையா கலாய்க்கிறாங்க. அப்போ பின்னால ரொம்பவே சந்தோஷமா பொன்னாரம் பூவாரம்னு பாட்டு பாடிக்கிட்டே வர நம்ம யூகி, உன்கிட்ட உங்க அப்பா ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா, உடனே உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னாள்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஆர்வமா தன்னோட அப்பாவை போய் மீட் பண்றா. நாம 2 பேரும் தங்குறதுக்காக நான் வேற ஒரு வீடு பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நாம ஹீரோவோட வீட்டுல இருக்க வேண்டான்னு சொல்ல ஹீரோயினால தாங்கிக்க முடியல. இல்லப்பான்னு ஏதோ சொல்ல வரும்போது, எனக்கு புரியுதுமா, என்னதான் நீ ஹீரோவை உருகி உண்மையா லவ் பண்ணாலும் அவனுக்கு உன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, பாத்தீல அன்னைக்கு டின்னர்ல பாரபட்சமே பார்க்காம ஹீரோவும் அவனோட தம்பியும் எல்லாருக்கு முன்னாலையும் உன்னை எவ்வளவு மட்டமா பேசினாங்கன்னு. சோ அந்த மாதிரி என்னோட பொண்ணு வேற ஒரு வீட்டுல போய் அசிங்கப்படுறத கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது, தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நம்ம 2 பேரும் தனியா வாழ்றதுக்காக நான் ஒரு வீடு பார்த்துட்டேன். சோ இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் என்னோட முடிவை மாத்திக்க போறதில்ல, நாம தனி வீட்டுல தான் தங்க போறோம்னு ஹீரோயினோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே அதை மறுத்து பேச முடியாம தன்னோட அப்பா எடுத்த இந்த முடிவுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறம் ஹீரோவை மீட் பண்ணி, நான் இத்தனை நாளா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு இடைஞ்சலா இருந்துட்டேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லவும், சரி கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீல, சீக்கிரமா கிளம்பு, காத்து வரட்டும்னு ஹீரோ ரிப்ளை பண்றதுனால பாவம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஹர்ட் ஆகிடுறா. இப்படி திடீர்னு நம்ம ஹீரோயினும் உங்க அப்பாவும் வீட்டை விட்டு போறத நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவால ஏத்துக்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. விட்டா நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயின் போயிட்டு இருக்க அந்த கார் பின்னாலேயே அழுதுகிட்டு ஓடிடுவாங்க போல. இதனாலேயே அவங்க வேற எந்த விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, சமைக்க முடியாம, வேலை பார்க்க முடியாம ரொம்ப டிப்ரெஷனான ஸ்டேட்குள்ள போயிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் என்னன்னா இவ்வளோ நாளா ஒரு பெரிய ஃபேமிலியில ரொம்ப சந்தோஷமா ஜாலியா கலகலன்னு இருந்துட்டு இப்ப தனியா இருக்கிறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா, அப்செட் ஆகிடுறா. இதை நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே நோட் பண்றாரு. பட் அவர் எடுத்த முடிவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதே வீட்டுல தான் அவங்க 2 பேரும் ஸ்டே பண்றாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.